கல்லூரி உதவி பேராசிரியர் பணி நியமன தேர்வில் நடைபெறும் முறைகேடுகள் குறித்து தமிழக அரசு முறையான விசாரணை நடத்த வேண்டும் என்று விசிக தலைவர் திருமாவளவன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இதுகுறித்து அவர் தனது எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், அரசு கலை அறிவியல் மற்றும் கல்வியியல் கல்லூரிகளில் காலியாக உள்ள 2708 உதவி பேராசிரியர் பணியிடங்களை நிரப்புவதற்காக நடைபெற்ற எழுத்துத் தேர்வில் முறைகேடுகள் நடைபெற்றுள்ளதாக புகார்கள் எழுந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். உதவி பேராசிரியர் தேர்வு முடிவுகளில் தமிழ் முதல் தாளில் 150க்கு 111 மதிப்பெண்களை பெற்ற ஒருவர் தமிழ் இரண்டாம் தாளில் 50க்கு 0 மதிப்பெண் பெற்றுள்ளதாகவும் இதுபோன்று பலருக்கும் நிகழ்ந்துள்ளதாகவும் கூறியுள்ளார். முனைவர் பட்டம் பெற்றவர்கள் 0 மதிப்பெண் பெறுவதற்காகவா இத்தேர்வை எழுதுவார்கள் என்று கேள்வி எழுப்பியுள்ள அவர், இதை நம்புவதற்கில்லை என்றும், எனவே விடைத்தாள்களை மதிப்பீடு செய்வதில் முறைகேடுகள் நடந்துள்ளன என்ற வலுவான சந்தேகம் எழுந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இது தற்செயலாக நடந்த பிழை இல்லை என்றும், திட்டமிட்டு செய்யப்பட்ட முறைகேடாகவே தோன்றுவதாகவும் கூறியுள்ளார். இதன் மூலம் நியாயமான முறையில் தேர்வுகள் நடத்தப்படும் என்ற நம்பிக்கை தகர்க்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். எனவே இச்சம்பவம் குறித்து முறையான விசாரணைக்கு தமிழக அரசு உத்தரவிட வேண்டும் என்றும், விசாரணை முடியும் வரை பணி நியமன நடைமுறைகள் நிறுத்தி வைக்கப்பட்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்று திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார்.